Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to Part 2 Plates Kitchen. நான் உங்க கிறிஸ்டி. Friends, இன்னைக்கு நம்மளோட சேனல்ல fish lovers எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான fish fry ரெசிபி தான் பார்க்க போறோம். பொதுவா எனக்கு வந்து besant nagar beachல இருக்கிற fish fry வந்து ரொம்பவே பிடிக்கும். அதோட ஸ்பெஷலி அதுல சேர்க்கிற அந்த மசாலா தான் அந்த மீனுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த ரெசிபியை அங்க கடையில இருக்கிற ஒரு அக்கா கிட்ட நான் கேட்கும்போது அவங்க வந்து எனக்கு தயங்காம அந்த ரெசிபி வந்து கொடுத்தாங்க. அதை நான் அப்படியே வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கும்போது எனக்கு எக்ஸாக்டாக அதே டேஸ்ட்டில் வந்து எனக்கு கிடச்சிது. இன்றைக்கி அந்த ரெசிபியை தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இதில் வந்து 50 கிராம் அளவுக்கு வரமிளகாய் எடுத்திருக்கேன். இது மொத்தம் ஒரு 40 மிளகாய் இருக்குது. இதை கடாயில் போட்டுட்டு மிதமான சூட்டில் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் செய்கிற வறுவல் உங்களுக்கு நல்ல கலராக செக்கச்சவேன்னு இருக்கணும் அப்படின்னா இது கூட வந்து நீங்கள் ஒரு 25 கிராம் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ காஷ்மீரி மிளகாய் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ரெடிமேட் காஷ்மீரி மிளகாய் தூள் கூட கிடைக்கிது. இதை அரைக்கும் போது நீங்கள் வந்து அதை வந்து இது கூட சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இது வறுப்பட்டுருச்சு. இதை எடுத்து நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் 25 கிராம் அளவுக்கு தனியா போட்டுக்கோங்க. இந்த 25 கிராம் தனியா வந்து மெஷர்மெண்ட் கப்புக்கு 1/4 கப் அளவுக்கு வருது. இப்போ இதை வந்து நம்ம கடாயில் போட்டுடலாம். அடுத்ததாக இது கூட சீரகம் ஒரு 10 கிராம் அளவுக்கு போட்டுக்கோங்க. 10 கிராம் உங்களுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும். இப்போ இதை வந்து இதில் போட்டுடலாம். அடுத்ததாக 10 கிராம் அளவுக்கு மிளகு போட்டுக்கோங்க. அடுத்ததாக 10 கிராம் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு, மிளகு, சீரகம் இந்த மூணுமே 10 கிராம் அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து மிதமான சூட்டில் வச்சுட்டு நல்லா இது வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் கம்மியாக பண்ணுறதுனால எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுக்கேன். இதுவே நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மல்லி, சீரகம் எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து வறுப்பட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக இதில் ஒரு 10 பல் பூண்டு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம அப்படியே போடக்கூடாது. ஒரு உரலில் தட்டிட்டு நம்ம வந்து கடாயில் போட்டுடலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இந்த பூண்டும் கருவேப்பிலையும் நல்லா வந்து ட்ரை ஆகணும். அதில் இருக்கிற ஈரம் எல்லாம் நல்லா வத்துற அளவுக்கு நீங்கள் வந்து வறுத்துக்கோங்க. கடைசியாக நீங்கள் வந்து அந்த கருவேப்பிலை எடுத்து பார்க்குறப்ப உங்களுக்கு அது வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பூண்டும் வந்து உங்களுக்கு நல்லா வறுப்பட்டுரும். பாருங்கள், இப்போ கருவேப்பிலை எடுத்து இந்த மாதிரி நீங்கள் கையில் வச்சு நொறுக்கும்போது நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கணும். இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக இதே கடாயில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுட்டு இதையும் நம்ம வந்து வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பையும் ரொம்ப வந்து செவந்து வர அளவுக்கு வறுக்கக்கூடாது. லைட்டாக அது கலர் மாறி வரும்போது நீங்கள் வந்து அடுப்புலேருந்து இறக்கிடுங்க. இப்போ நமக்கு மசாலாவுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வறுத்தாச்சு. இதை ஆற விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் நிறையா பண்ணுறீங்க அப்படின்னா மிஷினில் கொடுத்து பவுட்ரு பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ இது கூட வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு ஜாஸ்தியாக சேர்த்தா நம்ம செய்கிற ஃப்ரை மேலே அதுவே ஒரு லேயர் மாதிரி வந்துடும். அதனால் அரிசி மாவு கம்மியாக சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து திரும்பவும் இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஒரு தடவை ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய சூப்பரான வறுவல் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப மணமாக இருக்கும். இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 6 மாதம் வரை இருக்கும். எதுவுமே ஆகாது. இன்றைக்கி இந்த மசாலா வச்சு நான் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இன்றைக்கி இந்த ஸ்பெஷல் மசாலாவில் நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி காமிக்கிறதுக்காக pomfret ஃபிஷ் எடுத்திருக்கேன். அதாவது வெள்ளை வாவல் எடுத்துட்டு நல்லா அதை க்ளீன் பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருக்கேன். மீன் மேலே இந்த மாதிரி கோடு கோடாக கட் பண்ணி விட்டால் தான் உங்களுக்கு வந்து நம்ம சேர்க்குற மசாலா எல்லாம் நல்லா மீன் உள்ளே வர பிடிச்சி உங்களுக்கு வந்து சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அடுத்ததாக வந்து ஒரு பாதி லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்ச அந்த ஸ்பெஷல் ஃபிஷ் ஃப்ரை மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்து இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த மசாலாவை வந்து நம்ம மீனுக்கு மட்டும்தான் சேர்த்து பொரிக்கணும் அப்படின்னு இல்லை. உருளைக்கிழங்கு வறுவல், சேனக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல் எல்லாத்துக்குமே வந்து இந்த மசாலா நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஒரு இரும்பு தோசைக்கல்லில் நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நல்லா அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம மசாலா போட்டு வச்சுருக்கிற அந்த மீனை வந்து இதில் போட்டுடலாம். இப்போ இதே மசாலாவில் நீங்கள் ஐல மீன், நெத்திலி வறுவல் எல்லாமே பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பக்கம் வெந்ததும் மெதுவாக இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் நம்ம சேர்த்த மசாலா வந்து எதுவுமே அந்த மீனை விட்டு உதிர்ந்து வரல. அப்படியே எல்லாமே வந்து அதிலே நல்லா ஒட்டி இருக்குது. இப்போ மீன் வந்து 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா கடைசியாக இறக்குறதுக்கு முன்னால் நீங்கள் வந்து அதுக்கு மேலே நம்ம அரைச்ச மசாலாவை கொஞ்சமாக எடுத்து தூவிக்கோங்க. இப்போ நீங்கள் அதில் பார்க்கும்போது தெரியும் நான் வந்து கொஞ்சமாக மசாலா வந்து அதில் தூவி விட்டுருக்கேன். அவ்வளோதான். இப்போ நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கம கமன்னு மணக்க மணக்க நம்ம பெசன்ட் நகர் பீச் ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரையை ரொம்ப சிம்பிளாக வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி மசாலா அரைச்சி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.